அதிமுகவில் சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று ராமநாதபுரம் அதிமுக நிர்வாகிகள் இபிஎஸ்ஐ வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு சுபாஷ், இந்த யார் இதை வலியுறுத்தினது? இபிஎஸ் தரப்பிலிருந்து இதுக்கு என்ன பதில் கிடைத்தது? அதிமுகவுடைய இந்த தொகுதி வாரியாக, நாடாளுமன்ற தொகுதி வாரியாக இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மிக நீண்ட ஆய்வுக் கூட்டமாக ராமநாதபுரம் தொகுதியில இந்த ஆய்வுக் கூட்டம் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடந்தது. தேவப்பிரியன், குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதியில் எப்படி 2ஆம் இடத்துக்கு வந்தார் என்று பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் செலவினம் அதிகமாக செய்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் நிர்வாகிகள். அதே போல நிர்வாகிகளின் மாற்றத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். மாற்றம் தேவை, ஏனென்றால் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல பல்வேறு பிரச்சனைகள், வாக்கு வங்கி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் சசிகலாவை பற்றியும் ஒரு சில நபர்கள், நிர்வாகிகள் பேசியிருப்பதாக சொல்கிறார்கள். மீண்டும் அவரை இணைக்க வேண்டும் என்பதை மறுவரும் பொருளாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் செய்கிறோம், கட்சியை வலுப்படுத்துவதற்கான பணிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதே போல வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தலைமை பார்த்துக் கொள்ளும் என்பதையும் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார். இதில் நிர்வாகிகள் தங்களுக்கான வாக்கு சதவீதத்தை குறைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்த வாக்கும் தற்போது பெற்றிருக்கக்கூடிய வாக்கின் சரிவையும் இந்த தேர்தல் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தேவா, தகவலுக்கு நன்றி சுபாஷ்.